students, welcome to our science class. Students, we are learn about the unit is matter and materials. Matter and materials. Students, once again we recall the last class portion. In last class, we are learn about the synthetic fibers and grains. Synthetic fibers and grains. First one, synthetic fibers. These fibers are made by human beings with the help of chemical process. So, இந்த fibers வந்து மேக் பண்றது யாருன்னா human beings. Human beings தான் இந்த fibers, synthetic fibers மேக் பண்றாங்க. எது மூலமானாக்க some chemical process மூலமா இந்த synthetic fibers உருவாக்குறாங்க. Another name of the synthetic fiber is man-made fibers. Another name of the synthetic fiber is man-made fibers. For example, rayon, nylon, polyester and acrylic. Okay students. Next one is the grains. It is a small, hard and dry seed. இது எப்படி இருக்கும்னா சின்னதா இருக்கும், ஸ்மாலா இருக்கும், ஹார்டா இருக்கும் and then dry seed-ஆ இருக்கும். Each grain is protected by husk. அதாவது எல்லா கிரெயின்ஸுமே வந்து எதால ப்ரொடெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஹஸ்க்னால ப்ரொடெக்ட் ஆயிருக்கும். ஹஸ்க் அப்படிங்கிறது என்னன்னா உமின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நெல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நெல்லுல உள்ள அரிசி இருக்கும், மேல பார்த்தோம்னாக்கா ஒரு ப்ரௌன் கலர்ல ஒரு கவர் இருக்கும். சோ அததான் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ஹஸ்க்னு சொல்லுவாங்க. And the husk encloses the seeds. இந்த husk தான் என்ன பண்ணிருக்கு, அந்த seeds-ஐ enclose பண்ணிருக்கு, க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் wheat, maize, rice, beans and millets. Milletsங்கிறது வந்து திணை வகைகள்னு சொல்லுவாங்க. Okay students. Next is, today we are learn about the topic is, 4 topics are there. First one, household goods. And the second one, sinking and floating. Sinking and floating. And third one, solubility of solid in water. And then fourth one is mixing. Okay students. Today we are learn about the 4 topics. First one is the household goods. Second one, sinking and floating. Third one, solubility of solids in water. And then last one is mixing. Okay students. Hi students, today we are learn about the unit is matter and materials. In this unit, today we are learn about the topic is household goods. First one, household goods. These are the products that we use in our house. இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னாக்கா ஹவுஸில் யூஸ் பண்ணுறோம், வீட்டில் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ், குட்ஸ் அப்படின்னாலும் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலும் திங்ஸ் அப்படின்னாலும் சேம் மீனிங் தான், ஒரு பொருளை தான் அது குறிக்குது. த குட்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் எ ஹவுஸ் பெர்மனன்ட்லி ஆர் கால்டு ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ். அதாவது ஒரு பொருளை நம்ம வீட்டில் பெர்மனண்ட்டாக வச்சுருக்கிறோம் அப்படின்னாக்கா அது எல்லாமே வந்து ஹவுஸ் ஹோல்டு குட்ஸில் தான் வரும். Household goods are furniture, kitchenware, clothes, towels, beddings, boots and electronic goods. These are some examples for household goods. Electronic goods அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, ஃபேன், ஏசி, இது எல்லாமே எதில் வந்துடும்னாக்கா எலக்ட்ரானிக் குட்ஸில் வந்துடும். இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னாக்கா நம்ம வீட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ்ன்னு பேர். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ். ஏற்கனவே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த திங்ஸ் நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறது எல்லாமே, இந்த ஸ்லைடில் பார்க்குற பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். ஸோ அதனால் இது எல்லாமே வந்து ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளோட்டிங் அண்டு சிங்கிங். ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங். ஃப்ளோட்டிங் மீன்ஸ் மிதக்கிறது. ஃப்ளோட்டிங்னா என்னது, மிதக்கிறது. அண்ட் சிங்கிங்னா என்னதுனாக்கா தண்ணியில் மூழ்கிறது. First one, floating.
An object floats when the weight force on the object is balanced by the upward push of the water. அதாவது ஒரு பொருள் தண்ணியில் மிதக்குது. லுக் அட் திஸ் பிக்சர். இதில் வந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற அந்த பால் வந்து தண்ணியில் மிதக்குது. எப்படி மிதக்குது அப்படின்னாக்கா, வாட்டரில் பார்த்தோம்னாக்கா மேலேருந்து ஒரு ஃபோர்ஸும் கீழேருந்து, அதாவது அப்வர்ட் ஃபோர்ஸு டவுன்வர்ட் ஃபோர்ஸுன்னு ரெண்டு இருக்குது. இதில் பார்த்தோம்னாக்கா அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து புஷ் பண்ணி மேலே தள்ளும்போது இந்த பலூன் வந்து தண்ணி மேலே மிதக்குது. அதனால அந்த பொருள் வந்து மிதக்குது. பலூன், கார்க், பால் எல்லாமே வந்து தண்ணியில் மிதக்கும். ஏன்னாக்கா அங்கே அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால அது மிதக்குது. நெக்ஸ்ட் ஒன், சிங்கிங். If the weight force down is larger than the upward push of the water on the object, then the object will sink. இதில் பார்த்தோம்னாக்கா லுக் அட் தி செகண்ட் பிக்சர். இதில் பார்த்தோம்னாக்கா அந்த இரும்பு ராட் மாதிரி உள்ளே போட்டிருக்காங்க. தென் லுக் அட் திஸ் பிக்சர். இதில் ரெண்டுலேயுமே வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா அந்த இடத்துல டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால அது தண்ணியில் சிங்க் ஆகியிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் திஸ் ஒன். These are the example of floating and these are the example of floating. These are the example of sinking. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க students, any object you have to take and then put it into the water means two forces are involving in this process. ஏதாவது ஒரு பொருளை எடுத்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா கீழே இருந்து மேலே போகிற ஃபோர்ஸை தான் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னும் ஹையர் கிளாஸ் போனீங்க அப்படின்னாங்க நீங்கள் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக படிப்பீங்க. அதை வந்து பயான் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. கீழேருந்து ஒரு ஃபோர்ஸ் மேலே போச்சுனாக்கா அது அப்வர்ட் ஃபோர்ஸு. மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா அது டவுன்வர்ட் ஃபோர்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பால் இல்லைன்னா பலூன் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை தண்ணியில் போட்டிங்கனாக்கா அது மிதக்கும். ஏன் மிதக்குது அப்படின்னாக்கா இங்கே டவுன்வர்ட் ஃபோர்ஸை விட அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹையாக இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல பலூன் வந்து மிதக்குது. அதே இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஸ்டோனையோ ஒரு காயின்ஸையோ எடுத்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டிங்கனாக்கா அது என்ன ஆகிடும், சிங்க் ஆகிடும், தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். எது அதிகமாக இருக்கும்? டவுன்வர்ட் ஃபோர்ஸு. எதை விட? அப்வர்ட் ஃபோர்ஸை விட டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. எது? இங்கே டவுன்வர்ட் ஃபோர்ஸு. இதை வந்து காயினை உள்ளே நோக்கி தள்ளும். ஸோ அதனால தான் காயின் உள்ளேயே இருக்குது, வெளியில் மிதந்து வர முடியல. புரிஞ்சுதா? இதனால தான் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று அப்வர்ட் ஃபோர்ஸ், ஒன்று டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஒரு பொருள் மிதக்கிறதுக்கு காரணம் பார்த்தோன்னாக்கா அதில் அப்வர்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் டவுன்வர்ட் ஃபோர்ஸை விட. அதனால அந்த பொருள், அந்த ஆப்ஜெக்ட் வந்து மிதக்குது. இன்னொரு நெக்ஸ்ட்டு இந்த காயின்ஸு, ஸ்டோன் எல்லாம் வந்து தண்ணியில் சிங்க் ஆகிடுது, மூழ்கிடுது. ஏன் அப்படின்னாக்கா அதில் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சில ஆப்ஜெக்ட் மிதக்குது, ஒரு சில ஆப்ஜெக்ட் மூழ்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன், solubility of solids in water. சால்யூபிலிட்டி மீன்ஸ் கரையும் திறன். தண்ணியில் ஒரு பொருளை போட்டோம் அப்படின்னா அது கரையுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் என்னது? சால்யூபிலிட்டி. சால்யூபிலிட்டி மீன்ஸ் கரையும் திறன்னு சொல்லுவாங்க. சம் சப்ஸ்டான்சஸ் கம்ப்ளீட்லி டிசால்வ் இன் வாட்டர். ஒரு சில சப்ஸ்டான்சஸை தண்ணியில் போட்டோம்னாக்கா கம்ப்ளீட்லி, அதாவது ஃபுல்லாக எல்லா பார்ட்டிகல்ஸுமே டிசால்வ் ஆகிடும். தீஸ் சப்ஸ்டான்சஸ் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர். அதை என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா அந்த சப்ஸ்டான்சஸ் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சால்ட் அண்ட் சுகர். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் டம்ளரில் சால்ட்டு இல்லைன்னா சுகர் ஏதோ ஒன்று எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த சால்ட்டோ சுகரோ கம்ப்ளீட்லி ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடும் வாட்டரில். ஓகே, these substances are soluble in water. Some substances only soluble in water. Some other substances do not dissolve in water. Some other substances, ஒரு சில substances வந்து வாட்டரில் கரையாது, do not dissolve in water. These substances are insoluble in water. அதை என்னன்னு சொல்லுவோம்னாக்கா insoluble in waterன்னு சொல்லுவோம். Examples: sand, metals, plastic.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாண்டுனா மணலோ மெட்டலோ பிளாஸ்டிக்கோ எடுத்து நீங்கள் வந்து வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க, ஸ்டிர் பண்ணுறீங்க, அதை கலக்கிக்கிட்டே இருந்தாலுமே அந்த பிளாஸ்டிக்கோ அந்த மெட்டல்ஸோ சாண்டோ மண்ணில் என்னாகாது, கரையாது, போட்டது அப்படியே டிசால்வ் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து இன்சால்யூபிள் இன் வாட்டர், தண்ணியில் கரையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மிக்சிங். மிக்சிங்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளை கலக்கிறது. மிக்சிங்னாலே தெரியும் உங்களுக்கு. certain liquids are heavier in bracket dense than other liquids. certain liquids are heavier means densityனா அதோட அடர்த்தி. ஒரு சில liquids, எல்லா liquidsக்குமே வந்து அடர்த்தி இருக்குது. அது வந்து ஒரு சில லிக்விட்ஸுக்கு அது அதிகமாக இருக்கும், ஒரு சில லிக்விட்ஸுக்கு அது கம்மியாக இருக்கும். அதை பொறுத்து தான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா லேயராக வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த லிக்விட்ஸ் எல்லாமே லேயராக இருக்கும். ஏன் லேயராக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து அதில் இருக்கக்கூடிய டென்சிட்டி. த ஹெவியர் லிக்விட் டெபாசிட்ஸ் அட் த பாட்டம் அண்ட் த லைட்டர் லிக்விட் ஃப்ளோட்ஸ் ஆன் த டாப். இதில் வந்து ஹெவியர் லிக்விட் மீன்ஸ் டென்சிட்டி இஸ் இன் மேக்ஸிமம். எதோட லிக்விடுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அந்த லிக்விட் என்ன ஆகிடும்னாக்கா பாட்டமில் டெபாசிட் ஆகிடும், அடியில் டெபாசிட் ஆகிடும். எந்த லிக்விடோட டென்சிட்டி கம்மியாக இருக்கோ அது வந்து மேலே ஃப்ளோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அட் திஸ் பிக்சர். இதில் வந்து வாட்டரையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் வாட்டர் ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் ஆகாது, பட் ரெண்டுமே லிக்விட் தான், பட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல வாட்டரோட டென்சிட்டி அதிகம், அதனால அந்த வாட்டர் வந்து கீழே பாட்டமில் டெபாசிட் ஆகிடுச்சு. ஆயிலோட டென்சிட்டி கம்மி, அதனால அது வாட்டருக்கு மேலே மிதக்குது. அதே மாதிரி லுக் அட் தி செகண்ட் பிக்சர் ஆல்சோ. இதில் என்னென்ன லிக்விட்ஸ் எடுத்திருக்காங்கனாக்கா ஆயில், வாட்டர், ஹனி மூணுமே எடுத்திருக்காங்க. இதில் ஹனியோட டென்சிட்டி தான் ரொம்ப அதிகம், மோஸ்ட் டென்சிட்டி. ஸோ தட் ஒன் இஸ் டெபாசிட் அட் த பாட்டம். நெக்ஸ்ட் வாட்டர் டென்சிட்டி இஸ் மினிமம் இன் கம்பேர்டு டு ஹனியோட டென்சிட்டியை விட வாட்டரோட டென்சிட்டி கம்மி, அதனால் அது மிடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆயிலோட டென்சிட்டி வாட்டரோட டென்சிட்டியை விட கம்மி, அதனால் அது மேலே மிதக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இன் லாஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் லுக் அட் தி செகண்ட் பிக்சர். Look at this in second picture. Density. In which liquid have a high density on that liquid have deposit at the bottom. எதோட டென்சிட்டி, எந்த லிக்விடோட டென்சிட்டி அதிகமாக ஹையாக இருக்கோ அது கீழே வந்து பாட்டமில் டெபாசிட் ஆகிடும். எதோட டென்சிட்டி லோவாக இருக்கோ அந்த லிக்விட் வந்து மேலே ஃப்ளோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அட் இன் திஸ் பிக்சர். இதில் சிரப் பார்த்தோம்னாக்கா சிரப்போட டென்சிட்டி ஹை டென்சிட்டி, ஸோ அது கீழே பாட்டமில் இருக்குது. சிரப்பை விட ஃப்ரூட் ஜூஸோட டென்சிட்டி கம்மி, ஸோ நெக்ஸ்ட்டு லேயரில் வந்து ஃப்ரூட் ஜூஸ் இருக்குது. ஃப்ரூட் ஜூஸை விட வாட்டரோட டென்சிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மி, அதனால் அது அதுக்கு அடுத்த லேயரில் மேலே இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா வாட்டரோட டென்சிட்டியை விட ஆல்கஹாலோட டென்சிட்டி இன்னும் கம்மி, அதனால் அது மேலே மிதக்குது. ஸோ ஆர்டர் வைஸில் வரும், இன்க்ரீஸிங் ஆர்டரில் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Students, next one is the book reading. Next one, household goods. Household goods. These are the products that we use in our house. The goods that are found in a house permanently are called household goods. அதாவது நம்ம வீட்டில் பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய திங்ஸு. ஃபஸ்ட்டு குட்ஸ் மீன்ஸ் திங்ஸ், இட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட். அதாவது நம்ம வீட்டில் எந்தெந்த பொருளெல்லாம் பர்மனண்ட்டாக இருக்கோ அந்த திங்ஸை எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ் ஆர் ஃபர்னிச்சர், கிச்சன் வேர், கிளாத்ஸ், டவல்ஸ், பெட்டிங்ஸ், பூட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ். These are the example for the household goods. Look at this picture. Household goods used in the olden days. These things are used in olden days. Okay students. Next one, this one, household goods used in the modern days. These things are we are using in our modern days. Now our life we are using in these objects, things. Okay students. Next one, sinking and floating.
ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிங். சிங்கிங் மீன்ஸ் தண்ணிக்குள்ளே மூழ்கிறது. ஃப்ளோட்டிங் மீன்ஸ் தண்ணியில் மிதக்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு you could have seen that some objects float in water while others sinks. Some object என்ன ஆகுனாக்க தண்ணியில் மிதக்கும், some object என்ன ஆகும் தண்ணியில் மூழ்கும். Whether an object floats or sinks is determined by its density. எதனால இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தண்ணியில் மிதக்குது மூழ்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டியை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். தண்ணியில் மூழ்கலாம் இல்லை மிதக்கலாம். when an object is immersed in a liquid, the liquid exerts an upward force on the object. It is known as upthrust. What happens if you put a coin and an empty water bottle in a water? நம்ம இப்போ தண்ணிக்குள்ளே ஒரு காயினையும் போடுறோம், வாட்டர் பாட்டிலையும் போடுறோம். என்ன நடக்கும்? The weight of the coin is greater than the upthrust. So the coin sinks. எதனால காயின் மூழ்குது அப்படின்னாக்க காயினோட டென்சிட்டி அதாவது வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால அது என்ன பண்ணுது? தண்ணிக்குள்ளே மூழ்குது. அந்த இடத்துல வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். வெளியிலேருந்து வர்ற ஃபோர்ஸ் வந்து காயினை உள்ளே நோக்கி செலுத்தும். அதனால அது மூழ்குது. பட் இட் இஸ் லெஸ் ஆன் த எம்டி வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் ஸோ இட் ஃபோல்ஸ். இதில் பார்த்தோம்னாக்கா எம்டி வாட்டர் பாட்டிலில் பார்த்தோம்னாக்கா அந்த அப்தர்ஸ்ட் இருக்காது. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால வாட்டர் பாட்டில் வந்து மேலே மிதக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தீஸ் ஆர் த சம் எக்ஸாம்பிள் ஃபார் தி floating and then sinking. These are the floating example and then second line pictures are the sinking examples. Next one, do you know a fish can control the upthrust on its body so it can float and go beneath the surface of the water. ஃபிஷ்ஷுக்கு வந்து அதை அந்த அப்தர்ஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அதனால தான் அந்த ஃபிஷ் என்ன பண்ணுதுனாக்கா தண்ணிக்கு மேலேயும் வருது, தண்ணிக்கு அடியிலையும் கீழே வரைக்கும் போகுது. Next one, solubility of solids in water. Some substances completely dissolve in water. We say that the substances are soluble in water. Some substances என்ன ஆகுனாக்க தண்ணியில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்லி டிசால்வ் ஆகும்னா கரையிறது. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா டிசால்வ் இன் வாட்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், அதர் சப்ஸ்டான்சஸ் டு நாட் டிசால்வ் இன் வாட்டர் ஈவன் ஆஃப்டர் வி ஸ்டிர் ஃபார் லாங் டைம். சம் சப்ஸ்டான்சஸை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுட்டு நம்ம எவ்வளோ நேரம் ஸ்டிர் பண்ணணுன்னாலும் அது கரையாது. தீஸ் சப்ஸ்டான்சஸ் ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லுக் அட் திஸ் பிக்சர். ஃபர்ஸ்ட் ஒன், சுகர் இன் வாட்டர். சுகர் வந்து வாட்டரில் என்ன ஆகும்? ஃபுல்லாகவே டிசால்வ் ஆயிரும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி டிசால்வ் இன் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், சாக் இன் வாட்டர். இது என்ன ஆகுதுனாக்கா கரையாது. சம் பார்ட்டிகல்ஸ் ஆர் டவுன் சைட் செட்டில்டு. அதே மாதிரி சாண்ட் இன் வாட்டர் ஆல்சோ டு நாட் டிசால்வ் இன் வாட்டர். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் solubility of solids in water. Okay students, next one, mixing. Certain liquids are heavier means denser, அடர்த்தி அதிகம், than other liquids. When you attempt to mix liquids which have different densities, they separate when you stop mixing them. The heavier liquid deposit at the bottom and the lighter liquid floats on the top. அதாவது 2-3 லிக்யூட்ஸை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அதில் பார்த்தோம்னாக்கா எது வந்து ஹெவியர் லிக்யூடாக, அதாவது டென்சிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கோ அது வந்து கீழே பாட்டமில் செட்டில் ஆகிடும். எந்த லிக்யூடோட டென்சிட்டி வந்து லைட்டாக இருக்கோ கம்மியாக இருக்கோ அது வந்து மேலே ஃப்ளோட் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், look at this one. This one is the vinegar in water. This one is the coconut oil in water. Next one, listen. Do you know substances with similar chemical properties will mix? அதாவது எந்த சப்ஸ்டான்சஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிமிலராக இருக்கோ அது வந்து என்ன ஆகும்னாக்கா மிக்ஸ் ஆகிடும். எது மாதிரி? இந்த வினிகர் இன் வாட்டர் மாதிரி. சப்ஸ்டான்சஸ் வித் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வில் நாட் மிக்ஸ். அந்த சப்ஸ்டான்சஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரென்ஸாக இருந்தது அப்படின்னாக்கா அது மிக்ஸ் ஆகாமல் செப்பரேட் லேயராக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.
Students, next one is the material reading. Unit 2, Matter and Materials. 7th Roman letter. Answer in detail. First question, discuss briefly about 3 states of matter. Answer is, matter is anything that has mass and occupies space. Matter can exist in 3 states: solid, liquid and gas. First one, solid. In solids, molecules are very closely arranged. Solids are incompressible. ஸோ சாலிட்ஸில் பார்த்தோன்னாக்கா மாலிகூல்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக அரேஞ்ச் ஆகியிருக்கும். அண்ட் தென் இது வந்து இன்கம்ப்ரெசபிள். அதனால் அதை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண முடியாது, அழுத்த முடியாது. தே ஹாவ் டெஃபினட் ஷேப், சைஸ் அண்ட் வால்யூம். எக்ஸாம்பிள், டேபிள், புக், மெட்டல்ஸ். செகண்ட் ஒன், லிக்யூட். In liquids, molecules are loosely packed. இதில் molecules எப்படி பேக் ஆகிருக்கும்? லூஸ்லி பேக் ஆகிருக்கும். Hence, liquids are negligibly compressible. They have definite volume but no definite shape and size. இதுக்கு வால்யூம் இருக்குது, ஷேப்பும் சைஸும் இல்லை, டெஃபினட் ஷேப்பும் சைஸும் அதுக்கு கிடையாது. எக்ஸாம்பிள், வாட்டர், மில்க் அண்ட் பெட்ரோல். நெக்ஸ்ட் ஒன், கேஸ். In gases, molecules are very loosely packed. இதில் gases-ல பார்த்தோம்னாக்கா molecules வந்து ரொம்ப லூஸாக பேக் ஆகிருக்கும். Hence, gases are highly compressible. gases-ஐ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா கம்ப்ரெஸ் பண்ண முடியும். Example, air, LPG, oxygen. These are the example for gas. Okay students. Next one, second question. Draw flow chart to indicate the process of making fabrics from cotton ball. அதாவது காட்டன் பாலில் இருந்து எப்படி நம்ம ஃபேப்ரிக்ஸ் வந்து ப்ராசஸ் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் ஒன் இஸ் எ ஃப்ளோ சார்ட். லுக் அட் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், காட்டன் பால். அது உங்களுக்கு தெரியும், அந்த செடியிலேருந்து ஒரு பந்து மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வந்து காட்டன் இருக்கும், அதை காட்டன் பால்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், அந்த காட்டன் பாலை வந்து காட்டன் ஃபைபராக மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்க அப்படின்னாக்கா, அந்த காட்டன் பாலில் இருக்கிற விதையை வந்து நீக்குவாங்க. அந்த விதையை நீக்கிற ப்ராசஸுக்கு ரிமூவ் த சீட்ஸ், தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் தி ஜின்னிங். தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் தி ஜின்னிங். நெக்ஸ்ட்டு, அந்த காட்டன் ஃபைபரை வந்து என்னவா மாற்றுவாங்கனாக்கா லிண்ட்டாக மாற்றுவாங்க. லிண்ட்டுனா பஞ்சு. அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு காட்டன் ஃபைபராக இருக்கும், அது எல்லாமே பிரித்து அதை என்னவா மாற்றுவாங்கன்னா லிண்ட் மீன்ஸ் பஞ்சாக மாற்றுவாங்க. நெக்ஸ்ட்டு, அந்த லிண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா யானாக மாற்றுவாங்க. யானா அதை எப்படி மாற்றுறாங்கன்னா, அந்த பஞ்சை வந்து நூலாக வந்து நூற்பாங்க. பஞ்சை வந்து என்னவா மாற்றுவாங்கன்னா நூலாக மாற்றுவாங்க. அந்த ப்ராசஸுக்கு பேர் என்னதுன்னா தான் ஸ்பின்னிங். ஸோ யானுங்கிறது நூல், லிண்ட்டை வந்து பஞ்சாக மாற்றுறதுக்குரிய ப்ராசஸுக்கு பேர் தான் ஸ்பின்னிங். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த யானை வந்து ஃபைனலாக நம்மளுக்கு நூல் கிடச்சிருது. அதை வந்து 2 types ஆஃப் தே ஆர் யூஸ்ட் இன் டு மேக் த ஃபேப்ரிக். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த வீவிங். வீவிங் அப்படின்னாக்கா the process of making 2 sets of yarns together to make fabric is called weaving. அதாவது 2 sets of yarn யூஸ் பண்ணி ஃபேப்ரிக் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் வீவிங். knitting அப்படின்னாக்கா knitting is a single yarn is used to make a piece of fabric. சிங்கிள் yarn, ஒரே ஒரு நூலை மட்டும் யூஸ் பண்ணி ஃபேப்ரிக் உருவாக்குனாங்க, ஃபேப்ரிக் மேட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் knitting. 2 sets ஆஃப் நூலை யூஸ் பண்ணி 2 sets ஆஃப் யானை யூஸ் பண்ணி ஃபேப்ரிக் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வீவிங். ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபேப்ரிக் கிடைக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் வெரி ஈஸி கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், கலெக்ட் சம் நேச்சுரல் ஃபைபர்ஸ் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி 8th Roman letter. That one is a project. Collect some natural fibers and synthetic fibers from your surroundings. Collect some natural fibers and synthetic fibers from your surrounding. This one is a project for you. From your surrounding means, students, do you know natural fibers means cotton, jute, core, wool and then silk. These are the natural fibers. You have to collect these things: cotton, jute, core, wool and then silk. These things are
you have to be collected. And then for example, for synthetic fiber is rayon, nylon, polyester, and then acrylic. Small piece of cloth is enough. You have to take one chart, you have to paste on that cloth. This is the one of the example, your own idea. So this is a project, you have to prepare well for this project. Okay students. Students, next one is the worksheet. First Roman letter, choose the correct answer. First Roman letter is choose the correct answer. First one, dash is anything that has mass and occupies space. Students, that one is the that is not a mass, M-A-S-S, mass. Change in your material book. Option is matter, solid, liquid, none of this. First one is the dash is anything that has mass and occupies space. Option is the matter, solid, liquid, none of this. Second one, in solids, molecules are very dash arranged. Loosely, very loosely, closely, none of this. Solids la வந்து molecules oda arrangement எப்படி இருக்கும்? Loosely, very loosely, closely, none of this. You have to write the correct answer. Third one, gases are highly dash, comfortable, matter, compressible, none of this. Write the correct answer students. Next one, rayon and nylon are example for dash fiber, natural fiber, artificial fiber, all the above, none of this. Write the correct answer students. Next one is the fill in the blanks. Fill in the second Roman letter, fill in the blanks with the suitable answers given below. First one, the fibrous material left after separating cotton seeds is called dash. The fibrous material left after separating cotton seeds is called dash. That process is, what is this? Write the correct answer. Second one, the process of making yarn from lint is called dash. Third one, dash used for making surgical edges. Dash used for making surgical edges. Fourth one, jute fiber is obtained from dash. Jute fiber நம்மளுக்கு எங்கிருந்து கிடைக்குது? That one is the answer. Write the correct answer. Fifth one, dash fiber is obtained from the outer covering of coconut. Dash fiber is obtained from the outer covering of coconut. Write the correct answer students. Next one is the third Roman letter. Write whether each one is a solid, liquid or gas. இங்கே பார்த்தோன்னாக்கா சம் நேம் கொடுத்துருக்காங்க, அது வந்து சாலிடாக, லிக்யூடாக, கேஸஸாக நீ செப்பரேட் பண்ணி எழுதணும். விச் ஒன் இஸ் எ சாலிட், விச் ஒன் இஸ் எ லிக்யூட், விச் ஒன் இஸ் எ கேஸ்ன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், மில்க், பெயிண்ட், ஆயில், இது எல்லாமே எதில் வரும், எதுக்கு கீழே வரும்? சாலிடில் வருமா, லிக்விடில் வருமா, கேஸில் வருமா? செகண்ட் ஒன், ஆக்சிஜன், ஹீலியம், கார்பன் டை ஆக்சைடு, இதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண எழுதுங்க. தேர்ட் ஒன், குக்கி, ஃபிஷ், பென்சில். ஃபோர்த் ஒன், water, vapor. Fifth one, salt. Sixth one, sand. Students, read this one and then find out which one is the solid, which one is the liquid, which one is the gas. You have to find out. Okay students. Next one, fourth Roman letter. Fourth Roman letter, complete the word while. Already I have to be explained, and then in your material question answer, detailed question answer is also have these questions have. So do you know the answer? Write well the correct answer. Okay students, first one, cotton ball. After they were given in 2 empty boxes, you have to write the correct word. And then next one is the yarn. This yarn was divided into 2 types. Do you know? Write the correct answer. And then final one is the fabric. Okay students, you have to fill the flowchart carefully. Next one, match the following. Next one is the match the following. First one, wheat. You have to match the correct word. Wheat, in right side, breakfast cereal. Second one, maize, in right side, type of grass. Rice, weight loss. Millets, fiber
vitamins and minerals. You have to match the correct answer. Okay students. And then last Roman letter, 6th Roman letter. Take water in a bucket and drop the following items in the water. என்ன பண்ணுறீங்க, ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிறீங்க. அந்த தண்ணியில் இங்கே நான் சொல்ல போகிற திங்ஸை வந்து அதுக்குள்ளே ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆப்பிள், சிசர்ஸ், சில்வர் ஃபோக், மார்பிள்ஸ், பிளாஸ்டிக் பால். அப்சர்வ் கிளியர்லி அண்ட் கம்ப்ளீட் த டேபிள். இந்த திங்ஸ் எல்லாமே தண்ணிக்குள்ளே போடுறீங்க. போட்டு பார்த்து அது ஃப்ளோட் ஆகுதா சிங்க் ஆகுதான்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி, இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து அதை வந்து எது ஃப்ளோட் ஆகுதோ அதை ஃப்ளோட்டில் எழுதணும், டிக். அண்ட் தென் எது சிங்க் ஆகுதோ அங்கே வந்து நீங்கள் டிக் அடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் திங்ஸ்.